27 வருடங்களுக்கு பின்னாடி டெல்லியில பாஜக ஆட்சி அமைக்க போகும். இதை நான் சொல்லல. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நேற்று மாலை முடிந்த கையோடு வெளியாகி இருக்கக்கூடிய எக்ஸிட் போல்ஸ், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் சொல்லுது. இந்திய தலைநகரான டெல்லியில தங்களுக்கான ஒரு முகத்தை கூட உருவாக்க முடியாத பாஜகவுக்கு இது சாத்தியமாகுமா? இந்த மாதிரி வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை நம்பலாமா? இதுக்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்புகள் கை கொடுத்திருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராகுல். நேற்று நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான எக்ஸிட் போல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி 2020ஆம் ஆண்டு இதே மாதிரி ஒரு டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. அதுலேயும் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பாஜகன்னு மும்முனை போட்டி தான் இருந்தது. ஸோ அப்போ எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் நிறுவனங்கள் எப்படி வெளியிட்டாங்க, எது க்ளோஸாக இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 2020 நடந்த அந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 62 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தது. பாஜக 8 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தது. காங்கிரஸ் கட்சியால் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. இதுதான் ரிசல்ட். ஆனா எக்ஸிட் போல் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா ஆம் ஆத்மி கட்சிக்கு 59ல இருந்து 68 இடங்களும், பாஜகவுக்கு 2ல இருந்து 11 இடங்களும் கிடைக்கலாம். காங்கிரஸ் ஒரு இடத்துல கூட ஜெயிக்காதுன்னு கணிச்சிருந்தாங்க. பேட்ரியாட்டிக் ஓட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி 59 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கலாம், பாஜக 10 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கலாம், காங்கிரஸ் ஒரு இடத்துல கூட ஜெயிக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஏபிபி நியூஸ் சி ஓட்டருடைய கருத்து கணிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி 51ல இருந்து 60 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாஜக 3ல இருந்து 17 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸ் 0ல இருந்து 2 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அமாரி யோஜனா அப்படிங்கிற நிறுவனம் ஆம் ஆத்மி கட்சி 55ல இருந்து 60 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், பாஜக 10ல இருந்து 15 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், காங்கிரஸ் ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது அப்படிங்கிறத கருத்து கணிப்புகளை சொல்லியிருந்தாங்க. சோ இந்த 4 கருத்து கணிப்புகள் தான் அன்னைக்கு 2020 தேர்தல் முடிவுகளோட ஓரளவுக்கு நெருக்கமான கருத்து கணிப்புகளா இருக்கு. சோ இப்போ அப்படியே 2025ஆம் ஆண்டு நடந்திருக்கக்கூடிய டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளுக்கு வந்தோம் அப்படின்னா நேற்று மாலையில இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் மொத்தமா ஒரு 12 எக்ஸிட் போல்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 12 எக்ஸிட் போல்ஸ்ல 8 எக்ஸிட் போல்ஸ் அடுத்தது பாஜக தான் டெல்லியில ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸிட் போல் மேட்ரிஸ் அப்படிங்கிற நிறுவனம் நடத்தி இருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மட்டும் இல்ல, அங்க தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. இது போக ஒரு 3 நிறுவனங்கள் மட்டும் இல்ல, களம் ஆம் ஆத்மிக்கு சாதகமா இருக்கு, ஆம் ஆத்மியுடைய ஆட்சி தான் திரும்ப அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ பாஜகவுக்கு ஆதரவாக அறுதி பெரும்பான்மை பெற்று பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு 5 முக்கியமான நிறுவனங்கள் பார்த்தோம் அப்படின்னா பிமார்க், பீப்புள்ஸ் இன்சைட், பீப்புள்ஸ் பல்ஸ், ஜேவிசி, சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த 5 நிறுவனங்கள் என்ன கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்கன்னா, பிமார்க் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சி 21ல இருந்து 31 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கலாம், பாஜக 39ல இருந்து 49 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸ் 0ல இருந்து 1 இடம் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே பீப்புள்ஸ் இன்சைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி 25ல இருந்து 29 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கு, பாஜக 40ல இருந்து 44 இடங்கள் வரைக்கும் ஜெயித்து ஆட்சியை பிடிக்கும், காங்கிரஸ் 0ல இருந்து 2 தொகுதிகள் வரைக்கும் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பீப்புள்ஸ் பல்ஸுடைய அந்த கருத்து கணிப்புகள் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. ஏன் அப்படின்னா இந்த நிறுவனம் ஆம் ஆத்மி கட்சிக்கு 10ல இருந்து 19 சீட் மட்டும் தான் கிடைக்கும், பாஜக 51ல இருந்து 60 இடங்கள் வரைக்கும் ஜெயிச்சு அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும், காங்கிரஸ் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காதுன்னு சொல்லியிருக்கு. ஜேவிசி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சி 22ல இருந்து 31 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும், பாஜக 39ல இருந்து 45 இடங்கள் வரைக்கும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னும், காங்கிரஸுக்கு 2 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்கு. சாணக்யா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சி 25ல இருந்து 28 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும், பாஜக 39ல இருந்து 44 இடங்கள்ல ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கும், காங்கிரஸ் அதிகபட்சமா ஒரு தொகுதி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு நிறுவனம்னு பார்த்தோம் அப்படின்னா மேட்ரிஸ். இந்த மேட்ரிஸ் நிறுவனம் டெல்லியில இந்த முறை ஹங் அசம்பிளி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கருத்து கணிப்பு படி ஆம் ஆத்மி கட்சி 32ல இருந்து 37 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும், பாஜக 35ல இருந்து 40 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும், காங்கிரஸ் 0ல இருந்து 1 இடம் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சோ மேட்ரிஸ் உடைய கருத்து கணிப்புகள் ஒருவேளை உண்மையாக நடந்துச்சு, ரிசல்ட்ல எதிரொலிச்சுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டெல்லிக்கு இன்னொரு சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கட்டாயம் உருவாகலாம். ஏன் அப்படின்னா 2013ஆம் ஆண்டும் இதே மாதிரி ஒரு ஹங் அசம்பிளி அமைஞ்சிச்சு. ஆனா அப்போ காங்கிரஸ் கையில ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவு அளிப்பதற்கு போதுமான அளவுக்கான தொகுதிகள் இருந்துச்சு. சோ அந்த எலெக்ஷனை ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கரப்ஷன் கட்சின்னு சொல்லி தேர்தலை சந்திச்சிருந்தாலும் கூட
தங்களுக்கு ஆட்சி அமைக்க போதுமான சீட்டுகள் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. ஒரு 40-45 டேஸ் வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முதலமைச்சராகவும் அந்த 2013 தேர்தலுக்கு பின்னாடி இருந்தார். ஆனா 2025 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மேட்ரிஸ் நிறுவனத்துடைய அந்த கருத்து கணிப்பு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அதிகபட்சமா ஒரு தொகுதியில மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கு. ஸோ ஒருவேளை இங்க ஹங் அசம்பிளி இந்த முறை உருவாச்சு அப்படின்னா எதிரெதிர் துருவங்களா நிற்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியும் பாஜக கட்சியும் கண்டிப்பாக கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால மீண்டும் 2013க்கு அப்புறம் 2015 ஒரு சட்டப்பேரவை தேர்தல் நடந்த மாதிரியே இந்த முறை 2025க்கு அப்புறம் 2026 கூட இன்னொரு சட்டப்பேரவை தேர்தல் டெல்லிக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஒருவேளை காங்கிரஸுக்கு போதுமான தொகுதிகள் கிடைக்காம ஹங் அசம்பிளி அமைஞ்சிச்சு அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சியும் பாஜக கட்சியும் கூட்டு சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தான் ரீசன். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம 2025 வந்த இந்த கருத்து கணிப்புகளை வந்து ஓரளவுக்கு பார்த்திருக்கோம். ஆனா இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் உண்மையா பலிக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. இந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 4 மாசம் முன்னாடி போனோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் ஹரியானால ஒரு சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. அந்த சட்டப்பேரவை தேர்தல் நேரத்துல ஒட்டுமொத்தமா மீடியாக்கள் எல்லார் மத்தியிலையும் இருந்த ஒரு எண்ணம் என்னன்னா, எப்படியும் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சு வரும், ஆட்சியில இருக்கக்கூடிய பாஜக நடைய கட்ட வேண்டியதுதான் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு மீடியாக்களுடைய கணிப்புகளாக இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மேட்ரிஸ், பிமார்க், பீப்புள்ஸ் பல்ஸ்னு இன்னைக்கு டெல்லிக்காக தங்களுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் அன்னைக்கு ஹரியானாலையும் வெளியிட்டாங்க. இந்த நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனம் கூட ஹரியானால பாஜக ஆட்சியை திரும்பவும் பிடிச்சிரும் அப்படின்னு கணிக்க கிடையாது. ஆனா ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா பாஜக 48 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் கட்சியால 37 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடிந்தது. மற்றவை வந்து 5 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ பாஜக வந்து ஒரு வரலாறு படைச்சது. தொடர்ந்து 2வது முறையாக ஹரியானால வந்து தேர்தலை வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதுவும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி பாஜக ஜெயிச்சிருந்ததை நம்ம இங்க கவனிக்கணும். சரி, ஹரியானா தேர்தலில் தான் இந்த நிறுவனங்கள் எல்லாம் கோட்டை விட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த ஒரு மாதத்துல திரும்ப மகாராஷ்டிரால ஒரு சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. அந்த சட்டப்பேரவை தேர்தலையும் இந்த நிறுவனங்களால ஒழுங்காக கருத்து கணிப்புகளை வந்து வெளியிட முடியல. நம்ம பார்த்தோம்னா மகாராஷ்டிரால இதே பிமார்க் நிறுவனம், பீப்புள்ஸ் பல்ஸ், ஜேவிசி, மேட்ரிஸ் நிறுவனங்கள் எல்லாமே கருத்து கணிப்புகளை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. தேர்தலுடைய தொடக்கத்துல ஆரம்ப காலத்துல வந்து களம் வந்து மகா விகாஸ் அகாடின்னு சொல்லப்படக்கூடிய காங்கிரஸ், உத்தவ் தலைமையிலான சிவசேனா கட்சி மற்றும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவா இருக்க மாதிரி தான் இருந்தது. ஆனா பிரச்சாரம் வேகம் எடுக்க இல்ல களம் வந்து மகா யுதி கூட்டணி, அதாவது பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுக்கு ஆதரவா வந்து திரும்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் வந்து மாறுச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த நிறுவனங்களுடைய கருத்து கணிப்புகளும் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா இந்த பிமார்க், பீப்புள்ஸ் பல்ஸ், ஜேவிசி, மேட்ரிஸ் நிறுவனங்கள் எல்லாமே ஆட்சி அமைக்க போறது என்னமோ மகாயுத்தின்னு ஓரளவுக்கு கரெக்டா வந்து தங்களுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை கொடுத்துட்டாங்க. ஆனா எவ்வளவு சீட்டு ஜெயிக்கும், எந்த கட்சி எத்தனை சீட்டுகள்ல ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட பக்கத்துல இந்த நிறுவனங்களால போக முடியல. பீப்புள்ஸோட பல்ஸை இந்த நிறுவனங்களால உணரவே முடியலன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த தேர்தல்ல மொத்தம் இருக்கக்கூடிய 288 மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தொகுதிகள்ல மகா யுதி கூட்டணி மட்டுமே 235 தொகுதிகளில் வந்து ஜெயிச்சது. மகா விகாஸ் அகாடியால வெறும் 50 தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ ஒரு நிறுவனம் கூட மகா யுதி வந்து 200 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கும்னு கூட சொல்லல. ஆனா அவங்க 235 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் ஓரளவுக்கு க்ளோஸா மகாயுதி அலையன்ஸால 178 இருந்து 200 தொகுதி வரைக்கும் ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகாயுதி 235 தொகுதிகள் 35 தொகுதிகள் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமா இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே சேர்ந்து மக்களுடைய மனநிலையை கணிக்க தவறிட்டதை நம்மளால மகாராஷ்டிரா தேர்தலில் பார்க்க முடிஞ்சது. டெல்லி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கலாம். ஆக்சுவலா இந்த நிறுவனங்கள் எல்லாம் டெல்லி எலெக்ஷன்ல பாஜகவுக்கு ஆதரவான ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறதுக்கு ஒரு 3 ரீசனை வந்து நம்மளால பார்க்க முடியுது. 2013ஆம் ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அரசியலுக்கு உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது அவருடைய குறிக்கோள் என்னன்னா ஊழலை ஒழிப்பேன் அப்படிங்கிறதா தான் இருந்தது. ஆனா 2024ஆம் ஆண்டு அவரே மதுபான ஊழல் கொள்கை முறைகேடு வழக்குல வந்து கைது செய்யப்பட்டது ஊழலுக்கு எதிரான அவருடைய நிலைப்பாட்டை வந்து கேள்விக்குறியாக்குச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் அவர் சீட்டு கொடுக்கும்போது பெரும்பாலும் தன்னுடைய கட்சியில ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது மக்களுடைய மனநிலை வந்து எதிராக இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்களை வந்து அவர் கழட்டி விட்டார் சீட்டு கொடுக்காம. அதே நேரம்
காங்கிரஸ் மற்றும் பாஜக மாதிரியான கட்சிகள்ல இருந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு தாவி வந்த ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு வந்து இவர் சீட்டு கொடுத்திருக்காரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஊழலுக்கு எதிராக தான் இவர் அரசியல் பண்றாரு அப்படின்னா, ஊழல் செஞ்சதா இவர் குற்றம் சாட்டிய பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்த அரசியல் தலைவர்களுக்கு இவர் சீட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்தது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய அந்த ரெப்புடேஷனை வந்து டார்னிஷ் பண்ணிருச்சுன்னு சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் களத்துல ரொம்ப ஆக்டிவா இருந்த ஆம் ஆத்மி கட்சி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி கேமை முழுக்க முழுக்க பாஜக கையில வந்து கொடுத்துட்டாங்க. பாஜக வந்து நரேட்டிவை செட் பண்ண ஆம் ஆத்மி கட்சி வந்து டிஃபென்சிவ் மோடுக்கு போனது வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவா வந்து இந்த எலெக்ஷன்ல பார்க்கப்பட்டது. ஸோ பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்களுடைய இந்த மனநிலை வந்து ரிசல்ட்ல எதிரொலிக்குமா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். மூணாவது ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. அது என்ன அப்படின்னா வாக்கு சதவிகிதம். 2013, 2015, 2020 தொடர்ந்து 3 எலெக்ஷன்ல பாஜக ஒரு முறை கூட தன்னுடைய கோர் ஓட்டர் பேஸை இழக்கவே கிடையாது. காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் தொடர்ந்து தேஞ்சிக்கிட்டே வந்துச்சு, இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சி அபரிமிதமா வளர்ந்துகிட்டே வந்துச்சு. ஆனா இது ரெண்டுக்கு இடையிலையும் சிக்காம பாஜக ஒரு கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்குன்னா 2013 பிஜேபி 33 விழுக்காடு ஓட்டு வாங்குறாங்க. 2015 அது 32 ஒரே 1% மட்டும் குறையுது. 2020 அது 38.5 விழுக்காடா திரும்பவும் அதிகரிக்குது. ஸோ இப்படி ஒரு கன்சிஸ்டன்டா இருக்கனால பாஜகவுக்கு டெல்லியில ஒரு கோர் லாயல் ஓட் பேஸ் இருக்கிறது நமக்கு புலப்படுது. ஆனா அதே மாதிரி ஒரு கோர் லாயல் ஓட் பேஸ் ஆம் ஆத்மி கட்சிக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஸோ இந்த எலெக்ஷன்ல பாஜக தங்களுடைய கோர் லாயல் ஓட் பேஸை ஒரு ஓரமா வச்சுட்டு மற்றவங்களுக்கு வலை வீசி இருந்தா கண்டிப்பா அந்த ஓட்டுகள் எல்லாம் ஸ்விங் ஆகி பாஜக பக்கம் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன்ல ரிசல்ட் வந்து யாருக்கு சாதகமா வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது.